கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே சாலை வசதி இல்லாத காரணத்தால் கர்ப்பிணிகள் மற்றும் உடல்நலம் இல்லாத முதியவர்களை கட்டலில் சுமந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் அவல நிலை காணப்படுகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம். காட்டுமன்னார் கோயில் அருகே உள்ள கொண்டசமுத்திரம் கிராமத்தில் உள்ள நொச்சிக்காடு தெரு இருக்கிறது. இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு போதிய சாலை வசதி இந்த பகுதியில் கிடையாது. இதனால் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக இவங்க பல்வேறு கோரிக்கைகளை மனுக்களாக மாவட்ட ஆட்சித்தலைவர், துணை மாவட்ட ஆட்சித்தலைவர், வட்டாட்சியர் மற்றும் பல்வேறு துயர் அதிகாரிகளிடம் கோரிக்கை மனுக்களை அளித்து வந்துள்ளனர். இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் உள்பட பல்வேறு பொதுமக்கள் இந்த பகுதியில் நடந்து போகக்குள்ள காலுக்கும், அதாவது முழங்காலுக்கு மேல் சேர் அகதி நடக்க முடியாமல் சூழ்நிலை உள்ளது. இதுபோல் இருசக்கர வாகனங்கள், ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள், அதாவது அவசர உதவிகள் வாகனங்கள் எதுவுமே இங்கே வர முடியாத சூழ்நிலை உள்ளது. இதை விட கொடுமையான விஷயம் என்னவென்று பார்த்தால், இங்கு சுமக்கப்படும், அதாவது இறந்து போனால் உடல்களை வயல்வெளியில் சுமக்கும் அவல நிலை ஒன்று இங்கே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. போர்க்கால அடிப்படையில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ போர்க்கால அடிப்படையில் பல ஆண்டுகளாக நாங்கள் கோரிக்கை வச்சுட்ருக்கோம். அந்த போர்க்கால அடிப்படையில் எங்களுக்கு இந்த சாலை வசதியை செஞ்சு கொடுக்கணும். எங்களுக்கு உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரோ வட்டாட்சியர்களும் போர்க்கால அடிப்படையில் மழைக்காலம் என்பங்கிறதுனால உடனடியாக இங்கே ஆய்வு பண்ணி எங்களுக்கு உடனடியாக இந்த சாலை வசதியை அமைச்சு தரணுங்கிறது இந்த பல்வேறு கோரிக்கைகளை இவங்க முன் வச்சுட்டு இருக்காங்க. இந்த முன் வச்சிருக்கிற கோரிக்கை உடனடியாக நடவடிக்கணும். அப்படி இல்லைன்னா நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நாங்கள் ரெடியாக நடத்துவோம் அப்படிங்கிறத இவங்க வெளிப்படையாக சொல்லிட்டு இருக்காங்க. கிராமத்து வாசி சுபேஷ் என்பவர் நம்மள்ட்ட இணைஞ்சிட்டு இருக்காரு. ஐயா வணக்கம். இப்போ உங்களுக்கு இப்போ இந்த சாலை வசதி எத்தனை வருடங்களாக 4 தலைமுறை பாதை இல்லைங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மழை பெஞ்சாக்க இப்போ ஸ்கூல் வண்டி வேறு இறந்தால் கூட போகிறதுக்கு வழி இல்லைங்க. தண்ணி இப்போ மழை பெஞ்சால் தண்ணி முழங்கால அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக ரோட்டில் கட்டிக்குது. ஒரு வண்டி ஸ்கூல் சைக்கிள் கூட நடந்து கூட போக முடியல. நாங்களும் இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம். யாரும் ஒன்று ஹெல்ப் செய்கிறேன்னு சொல்கிறவங்க மறுபடியும் ஒன்றும் செய்யலைங்க. தற்போது இந்த நொச்சிக்காடு பகுதி மக்களோட கோரிக்கைகளை நம்ம அடிப்படையாக பார்த்துட்டு இருக்கோம். உடனடியாக மாவட்ட ஆட்சியரும் வட்டாட்சியரும் இந்த பகுதியை ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்குங்கிறதுனால, உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுங்கிறது நியூஸ் 7 தமிழ் சார்பால் கோரிக்கை வைக்கப்படுகிறது.